தெம்பரம் தார் ரோடு பேஸுங்க, மேவரம் தார் ரோடு பேஸுங்க, வடபுறம் காங்கிரீட் ரோடு பேஸுங்க, ஒரு குடோனுங்க, ஒரு பண்ணை வீடுங்க, நொய்யல் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துக்கலாமுங்க. எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க திட்டுப்பாறை ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துங்க 10 HP சர்வீஸோட ஒரு குடோன் ஒன்று அவைலபிளாக இருக்குதுங்க. அது போக வந்துங்க இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நம்ம வந்தால் போன தங்குறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்துங்க வெளியிலேருந்து பார்க்குறத விட உள்ளே வந்து நம்ம வந்து நல்ல தரமான லுக்கில் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி ஜம்முன்னு இருந்ததுங்க. வீடு வந்துங்க தார் ரோடு பேஸ்லேயே தான் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காட்டுக்கு ஆப்போசிட்லலாம் தென்னந்தோப்பு வச்சு பண்ணியிருக்காங்க. அருமையான தோப்பு இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுது. தெம்பக்கம் ஃபுல்லாக தார் ரோடு பேஸுங்க. வீடு வந்து குபேர முறையில் வந்துடுதுங்க. வாஸ்துப்படி வந்து வீடு அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரண்டேஜ் போகிற மாதிரி தார் ரோடு பேஸு கேட்டு வச்சு நீட்டாக பண்ணியிருக்குதுங்க. அக்கம் பக்கம் குடியிருப்புகளும் இருக்குதுங்க. ஆளுங்க இருக்கிறாங்க. அதனால் ஒன்றும் பயம் இல்லைங்க. இந்த லேண்டு வந்துங்க இப்போதைக்கு வெறுங்காடாக இருக்குதுங்க. இது மொத்த அளவுன்னு பார்த்திங்கன்னா 7 ஏக்கர் இருக்குதுங்க. இந்த 7 ஏக்கருக்கு மொத்தம் 3 பக்கம் நமக்கு தார் ரோடு வசதி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதை வந்து நம்ம பிரித்து வேணாலும் 3 ஏக்கராக கொடுத்துருவாங்கங்க. ஒரு 3 ஏக்கர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு குடோனு ஒரு ஃபார்ம் ஹவுஸு 3 ஏக்கரோடு எடுத்துக்கலாமுங்க. இன்னொரு 3 ஏக்கரை நீங்கள் பிரித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் தார் ரோடு பேஸு மற்றும் காங்கிரீட் ரோடு பேஸுன்னு 2 பக்கம் தடம் வசதி வந்துடுதுங்க. இந்த 7 ஏக்கரில் இந்த குடோனு ஃபார்ம் ஹவுஸு தார் ரோடு பேஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னாங்க இந்த 7 ஏக்கர்லைங்க இந்த குடோனு ஃபார்ம் ஹவுஸு தார் ரோடு பேஸ்லேயே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாங்க ஒரு ஏக்கருக்கு 50 ரூபா கேட்டிருக்காங்கங்க. 50 ரூபாங்கிறது ஃபிக்ஸட் கிடையாதுங்க. நம்ம போய் பேசிக்கலாம். கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாமளும் இனி போர் ஓட்டி தென்னம்புள்ளெல்லாம் வைக்கணும். இதுக்கு தண்ணி வசதின்னு பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆற்றுலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாமுங்க. இங்கே பக்கத்தில் எல்லாமே நொய்யல் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து தென்னம்புள்ள வச்சுருக்காங்க. நொய்யல் ஆற்று தண்ணியை பொறுத்த அளவுக்கு தென்னை மரம் அருமையாக வருதுங்க. நீங்கள் அக்கம் பக்கம் அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் விசாரிச்சுக்குங்க. நொய்யல் ஆற்றை ஒட்டி தென்னந்தோப்பு வச்சுக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தென்னை மரம் எல்விபியில் கூட அவ்வளோ காப்பு வர்றதில்ல. நொய்யல் ஆற்று தண்ணியில் தான் காப்பு வருதுங்க. தென்னை மரம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அருமையாக சூட் ஆகுங்க. தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது. இது பக்கமாக நம்ம போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 75 லட்ச ரூபா ஒரு வீடியோங்க. அது 72 ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சு தென்னந்தோப்பு. அந்த லேண்டு இதுலேருந்து சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் இருக்குதுங்க. ஸோ தோப்பாக இருக்கிறது இந்த ஏரியாவில் ஒரு 72 ரூபா ரேட்டுக்கு விற்றுருக்கு கடைசியாக. ஸோ நம்ம இது வெறுங்காடாக தான் இருக்குது. இப்போது நம்ம இது வெறுங்காடாக இருக்கிறதுக்கு அதுக்குண்டான மதிப்பு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த குடோனு வீட்டோடு வாங்கிட்டோம் அப்படின்னாங்க ஒரு 50 ரூபா சொல்கிறாங்க. கீழே ஏதாவது ஒரு ரேட்டு உடச்சி பண்ணலாமுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இந்த குடோனு வீடெல்லாம் வேண்டாங்க. மீதி இருக்கிற 3 ஏக்கராவும் நான் தார் ரோடு பேஸுமே அந்த பக்கம் இருக்கிற காங்கிரீட் ரோடுலேயும் நான் வச்சுக்கிறேன். வெறுங்காடாக போதும் நான் எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது பார்த்திங்கன்னா ரேட்டு வந்துங்க ஒரு 43 ரூபா ரேட் சொல்கிறாங்கங்க. அதுலேருந்து எதாவது கொஞ்சம் உடச்சி பண்ணலாமுங்க. அதாவது இது வீடு குடோனெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு நினைங்கன்னா தார் ரோடு பேஸ் வந்துடுது, காங்கிரீட் ரோடு பேஸ் வந்துடுது. அது வந்து ஒரு ஏக்கருக்கு 43 லட்ச ரூபா. அதே மாதிரி இந்த வீடு குடோனு தார் ரோடு பேஸ் எல்லாம் வேணும்னா அந்த 3 ஏக்கர் வந்துங்க ஒரு 50 ரூபா சொல்கிறாங்க. உடச்சி பண்ணலாமுங்க. மொத்தமாக 7 ஏக்கராக நீங்கள் வச்சுக்கிட்டாலும் மொத்தமாக ரேட்டு வந்து ஒரு 44 லட்ச ரூபாய்ங்க. அதுலேருந்து அனுசரித்து பண்ணிக்கலாமுங்க. மொத்தமாக வச்சுட்டிங்கன்னா 44 லட்சம் மட்டும் அனுசரித்து அது 44ங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது. அனுசரித்து கொடுத்துருவாங்க. இது தோட்டம் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணிங்கிறது நீங்கள் கரைமனா இமீடியட்டாக நொய்யல் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம். சோலார் போட்டு பண்ணிக்கலாங்க. பக்கத்தில் எல்லாம் போட்டு தண்ணி எடுத்து பாய்ச்சிட்ருக்காங்க ஆல்ரெடி. நொய்யல் எப்போவுமே வற்றாதுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பொல்யூஷனும் முன்னே இருந்த அளவுக்கு இல்லைங்க. இப்போ எல்லாமே கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. தென்னம்புள்ள போடுறவங்களுக்கு அருமையான லேண்டுங்க. நொய்யல் ஆற்றை ஒட்டி சிறப்பாக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். ஏன்னா 3 பக்கம் தடம் இருக்குது. நாளைக்கு நீங்கள் இப்போ 7 ஏக்கரும் வாங்கிட்டீங்கன்னா கூட நாளைக்கு பிரித்து விற்கிறதுனாலும் விற்கலாமுங்க. இல்லை இப்போவே பிரித்து உங்களுக்கு கம்மியான பட்ஜெட் தான் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு 3 ஏக்கரை பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாமுங்க. இதில் வந்து எக்ஸிஸ்டிங்காக ஒரு 10 HP EV சர்வீஸ் இருக்குது. கமர்ஷியல் சர்வீஸுங்க. குடோனும் இருக்குது. நீங்கள் எதாவது தொழில் பண்ணுறதுனாலும் தொழில் பண்ணலாமாங்க. குடோன் இருக்குதுங்க. வீடும் இருக்குது. வீட்டில் இருந்துகிட்டே வந்து எதாவது தொழில்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை தென்னந்தோப்பு அமைக்கிறதுனாலும் அமைக்கலாம். பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நார்மல் போட்டு அதுலேருந்து தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதாவது தேங்காய் களம் போடுறது தொழில் ஏதாவது தொழிலுக்கு வேணுனாலும் இது அருமையாக அமையுமுங்க. போர் ஓட்டினீங்கனாலும் நல்லா அருமையாக தண்ணி வைக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சென்னிமலையிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தான் நாங்கள் இதுக்கு டிஸ்டன்ஸு. ஈரோட்டுக்காரங்களுக்கு ஒரு 27 கிலோமீட்டருங்க. காங்கேயத்துலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் வருமுங்க. திருப்பூருக்கு ஒரு 36 கிலோமீட்டர் வருமுங்க. அதனால் வந்து பக்கமாக இப்போ ரேட் வந்து தென்னந்தோப்பாக வந்தது 72 ரூபாய்க்கு விலை முடிஞ்சிருக்குதுங்க.
ஸோ வந்துங்க இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா ரேட்டு நம்ம கம்மியாக தான் வாங்குகிறோம். கம்மி அப்படின்னாங்க இது எம்டியாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசங்க. ஸோ நாமளும் இதை வந்து வேல்யூ ஆடடாக பண்ணணுங்க. பண்ணோம் அப்படின்னா தார் ரோடு பேஸ்லேயே 3 பக்கம் இருக்கிற தார் ரோடு பேஸ்லேயான தோட்டம் ஆயிரும். ஒரு தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சு நல்லா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு பாலை வரையில் நம்ம விலை சொன்னோம்னா கண்டிப்பாக ஏக்கருக்கு 80 லட்ச ரூபா சொல்லலாமுங்க. அருமையாக வாய்ப்பை பயன்படுத்திங்க. நீங்கள் போட்ட முதலீடு டபுள் ஆகணும்னா நாம் கொஞ்சம் வேலையும் செய்யணும். ஒரு 3 வருஷம் 4 வருஷமாவது வச்சுருக்கோணும். உடனே போட்டதுமெல்லாம் நம்ம வந்து லாட்ரி அடிக்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுங்க. பொறுத்து இருந்து தான் பண்ணணும். அக்கம் பக்கத்தில் வீடு ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்கங்க. வேலைக்கு கூப்பிட்டீங்கனாலும் அடுத்த செகண்ட் வேலைக்கு வர்றதுக்கு ஆளும் இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேபர் ஏரியா தானுங்க. ஸோ அதனால் வந்துங்க தோட்டம் பண்ணாலும் சரி, ஏதாவது தொழில் பண்ணலானும் சரிங்க, இது நல்லா அமையுமுங்க ஏரியா. ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிடுங்க, வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள். 3 ஏக்கர் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, மொத்தமாக வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, ரேட்டு முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துருவாங்கங்க. இது வடவரக்கிற காங்கிரீட் ரோடுங்க. எப்போவுமே நம்ம ரெடிமேடாக இருக்கக்கூடிய தோட்டத்தை வாங்கணும் அப்படின்னாங்க விலை கண்டிப்பாக 70 லட்ச ரூபா அந்த ரேட்டுக்கு வருமுங்க. எல்லா வசதியும் இருந்ததுன்னா நாம் வந்து பண்ணோணும் அப்படின்னா ஒரு 40 ரூபாய்க்கு மேலே 40 to 45 ரூபாயில் முன்ன பின்ன இருக்குமுங்க ஏரியாவை பொறுத்து. அதை வாங்கி நாம் போர் ஓட்டி எல்லாம் பண்ணுறதுனாலும் பண்ணலாமுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஏக்கருக்கு 30 லட்ச ரூபா கம்மியாக வருது இல்லைங்க. நீங்கள் எப்போவுமே கம்மியான ரேட்டில் வாங்கினா தானே நாளைக்கு எச்சுக்கு விற்க முடியும். நம்ம பிடிக்கிறதே வந்து 70 லட்சம் 80 லட்சத்துக்கு பிடிச்சோம்னாங்க அது என்றைக்கு போய் 1 கோடியை டச் பண்ணுறதுங்க. ஸோ அதனால் இன்றைக்கே தோட்டங்கிறத ஒரு 70 லட்சம் டச் பண்ணிடுச்சு. இன்னும் 4 வருஷம் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனால் கூட போதுமுங்க. நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 40 45 பண்ணுறோம், ஒரு 50 ரூபாய்க்கு நம்ம அசல் ஆகுது அப்படின்னா ஏக்கருக்கு ஒரு 30 ரூபா கிடைக்கிட்டுங்க 4 வருஷம் கழிச்சு போதும் இல்லைங்க. எதுவுமே வந்து ஒரு தரமான இன்கம்மாக தான் எதிர்பார்க்கணுமோ தவிர நம்ம வந்து லாட்ரி அடித்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுங்க. விவசாயத்தையும் கவனிக்கணும், அதில் ஒரு லாப நோக்கமும் இருக்கணும், அது சரியான லாப நோக்கமாக இருக்கணும். வாங்குங்க, தண்ணி வசதிக்கு பிரச்சனை இல்லை. தென்னந்தோப்பு போடுறவங்க ட்ரை பண்ணுங்கள். அதுபோக ஏதாவது தொழில் தேங்காய் குளம் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு 7 ஏக்கர் ஒரே கண்டினியூவாக இருக்குதுங்க, செட் ஆகும். பக்கத்தில் லேபர் ஏரியாலாம் இருக்குதுங்க, மல்டிபர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க. ஏரியாவும் ஒரு தரமான ஏரியாங்க. எல்லாருக்கும் பக்கம்னு வைங்களேன். ஈரோட்டுக்கு 27, சென்னிமல்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர், காங்கேயத்துக்கு 18, திருப்பூருக்கு 36, இந்த மாதிரி சுற்றி நமக்கு எல்லாமே பக்கமான ஏரியாவாக தான் இருக்குதுங்க. வந்து பாருங்கள். உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இடம் தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. உங்கள்கிட்ட ஏதாவது இடம் இருந்தது விற்கணும் அப்படின்னாலும் நமக்கு கூப்பிடுங்க, விற்று கொடுத்துடலாங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோக்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. கண்டிப்பாக பக்கத்தில் தோட்டம் பண்ண மாதிரி நாமளும் பண்ணலாங்க, பண்ண முடியாமல் இல்லை. இதில் எக்ஸிஸ்டிங்காக ஒரு 10 HP கமர்ஷியல் சர்வீஸ் இருக்குதுங்க. அதை நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. குடோனும் இருக்குது. இமிடியேட்டாக நீங்கள் போர் போட்டிங்கன்னா கூட கமர்ஷியல் சர்வீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமுங்க. இல்லைன்னா சோலார் மாட்டி இமிடியேட்டாக எடுத்துக்கலாமுங்க. மொத்தம் 7 ஏக்கருங்க. 3 ஏக்கராவோ பிரித்து எடுத்துக்கலாமுங்க. தென்பக்கம் தார் ரோடு பேஸுங்க, மேவக்கம் தார் ரோடு பேஸுங்க, வடபக்கம் காங்கிரீட் ரோடுங்க, ஒரு குடோனுங்க, 10 HP சர்வீஸுங்க, ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க.